சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவமான கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் யோகேஸ்வரி மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் சேனல். ஓகே சார், வணக்கம், நமஸ்தே எவ்ரிவன். ஸோ என்னுடைய இந்த சூரிய நமஸ்கார் ஒர்க் ஷாப்புக்கு வந்த அனைவருக்கும் மிக நன்றி. நான் யோகேஸ்வரி, ஐம் a யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் a நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ சூரிய நமஸ்காரத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் இஸ் யோகா? It is the spiritual discipline which brings the harmony between the mind and body. So spiritual discipline means டிசிப்ளினான பர்சனால மட்டும்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பேஸான யோகா பாத்துக்குள்ள வர முடியும். அண்ட் வைஸ் வர்ஸா யோகா பாத்துக்குள்ள வந்து எல்லாருமே வந்து டிசிப்ளினான பர்சனாவும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் பிரிங்ஸ் த ஹார்மனி பிட்வீன் த மைண்ட் அண்ட் பாடி. அப்படின்னா என்னன்னா, நம்ம நார்மலா ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்றோம், ஃபிட்னஸ் போறோம், ஜிம் போறோம், டான்ஸ் பண்றோம் அப்படின்னா பாடியில மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வெல்னஸ் ஆர் பிசிக்கல் ஒர்க் அவுட் தான் இருக்குமே தவிர மென்டலி வந்துட்டு அந்த ஒர்க் அவுட்டோ மென்டல் வெல்னஸோ வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. ஸோ இன் யோகா பாத்துல வந்து பாத்தீங்கன்னா வி ஹாவ் யோக நித்ரா, பிராணாயாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய மைண்டை வந்து காம் பண்றதுக்காகவும், நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்காகவும், மைண்ட் வெல்னஸா ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த நம்ம யோகா பண்ணும்போது மைண்ட் அண்ட் பாடி வந்துட்டு ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ஒர்க் ஆகும். சோ தட் இஸ் த வெரி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் யோகா. அண்ட் யோகா பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகி நம்ம இம்யூன் பவர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் உங்களோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, ஃபிளெக்சிபிலிட்டி இது எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூஸுக்குமே வந்துட்டு இது ஒரு கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம யோகால வந்து பிரீதிங்கை வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்பைன் ஹெல்த் அண்ட் அப்டாமினல் ஹெல்த் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ பிரீதிங் வந்துட்டு நல்லா இருந்துச்சுனாலே வந்து நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஸோ லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தாலே நம்மளோட வைட்டாலிட்டி, அதாவது வாழ்நாள் வந்து நீட்டிக்கும். சரிங்களா? பிரீதிங் வந்து லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிரீதிங் பண்றதுக்காக பிரீதிங் எதனால பிரீதிங் வந்து நம்ம பிராணாயாமால நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ பிராணாயாமம் வந்துட்டு மோஸ்ட்லி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்பைனல் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பைனல் ஹெல்த்ல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா, ஸ்பைனை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுட்டு இருந்தாதான் லோவர் பேக் பெயின், மிடில் பேக் பெயின், அப்பர் பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாமே நம்மளால ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அப்டோமன் வந்து நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அப்டோமன்ல தான் மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்டெஸ்டைன்ஸ் இருக்கு. ஸோ இன்டெஸ்டைன் வந்து ஹெல்த்தியா இருந்ததுன்னா நமக்கு கட் இஷ்யூஸ் வராது. அண்ட் கிட்னிஸ் ஹெல்த்தியா இருந்ததுன்னா ஸ்டோன் இஷ்யூஸ் வராது. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருந்ததுன்னா நமக்கு பிரீதிங் இஷ்யூஸ் வராது. அண்ட் நம்மளுடைய மேஜர் ஆர்கன்ஸ் லைக் digestive systems and what is that? I'm very sorry. So fertility issues, PCOD, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸும் வந்துட்டு அந்த ஹெல்த்தியா இல்லாத ஒரு விஷயம் தான். So we will start today. Okay. So first inhale and exhale start பண்ணலாம். Roll your shoulders back, palms facing the ceiling, eyes closed. Okay, hands on your thighs. Inhale deeply. Exhale completely. With each inhalation, you're breathing in all the positivity from this universe. With each exhalation, you're breathing out all the negativity from this body and your mind. Okay? Inhale happiness, exhale sadness. Inhale courage, exhale fear. Inhale deeply, exhale completely. So என்னோட சேர்ந்து ஓம்காரா chanting பண்ணுங்க. Palms in front of the chest. Let us chant.
So rub your palms, generate heat, put it on your eyes, feel the warm sensation around your face. By looking through the gaps of the fingers, you can open your eyes with a bright and beautiful smile on your face. Good evening once again, everyone. So next number ஒரு ஐ எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நவடேஸ் வந்து நிறைய ஸ்கிரீன் டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டதுனால ஐ ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஐ மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ஐ சுத்தி இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த ஐ எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபைன் ஸ்ட்ரெயிட், ஹேண்ட்ஸ் ஆன் த தைஸ். உங்களோட ஐபால்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகணும். அப் டவுன், up, down, up, down. Next, sideways, right side, left side, right side, left side, right side, and left side. Then, close your eyes and open your eyes. Clockwise rotation la நம்ம eyes வந்துட்டு rotate பண்ணலாம். ஓகேங்களா? Rotate your eyes clockwise direction for 3 times. And then anti-clockwise rotation for 3 times. Okay, and then close your eyes. நல்லா ஐஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது உங்களோட நோஸ் டிப்பை வந்துட்டு கேஸ் பண்ணுங்க. நோஸ் டிப்பை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? Close your eyes, squeeze your eyes, open your eyes and நோஸ் டிப்பை கேஸ் பண்ணுங்க. ஓகே, நாசிக்காக திருஷ்டி. நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட ஐ மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஐஸ்ல இருக்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது பண்றதுனால ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனும் பவரும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் விஷன் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, gaze at your nose tip and then close your eyes. Again squeeze your eyes. While opening, you have to concentrate on your eyebrow center. Okay? Shambhavi Mudra. Close your eyes, squeeze your eyes, and gaze at your eyebrow center. Okay? இது பண்றதுனாலயே உங்களோட ஐ மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ஐஸ்ல சுத்தி இருக்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், விஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். And then close your eyes gently, rub your palms. நல்லா ஹீட் ஜெனரேட் பண்ணி நல்லா ஹீட்டடான பால்ஸ் வந்துட்டு உங்களோட ஐஸ் மேல வைங்க. And then slowly open your eyes. So சூரிய நமஸ்கார் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெஸ்ட் இன் த மார்னிங். எம்டி ஸ்டொமக்ல பண்றது இது ரொம்பவே விசேஷம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சப்போஸ் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா 1.5 ஹவர்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். யாரெல்லாம் சாப்பிட்டு ஒரு 1 hour or 1.5 hours ஆச்சோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் சூரிய நமஸ்கார் வார்ம் அப்னு ஒரு விஷயம் பண்ணணும். வார்ம் அப் எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டிஃபா இருக்கும். ஸோ அதை வந்து லூசன் பண்றதுக்காகவும் நர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்றதுக்காகவும் இந்த வார்ம் அப் நம்ம பண்றோம். ஓகேங்களா? Now come and stand on the mat. So மேட்ல இருந்துக்கோங்க. Joint rotations from head to toe பண்ண போறோம். So now neck rotation, look up, down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. So now sideways. Inhale in the center, exhale to the right. Inhale center, exhale left. Inhale center, exhale right. Inhale center, exhale left. Excuse me. And then shoulder rotation. So rotate in the clockwise direction. Inhale and exhale. Now, anti-clockwise rotation.
And now wrist rotation. Now anti-clockwise wrist rotation. Next, finger scrunching. Next, hip rotation. Leg width apart lighter vachkonga. Just rotate your hips. In anti-clockwise rotation. Extremely sorry. And then knees rotation. Leg on the lift panni. Knees on the rotate panikonga. In a clockwise rotation. And then anti-clockwise rotation. So legs are kira podamle. Ankle rotation panikonga. And clockwise anti-rotation. And then toes crunching. So go right leg lift, put it up. Left leg lift panni. Knee rotation. Clockwise direction. And anti-clockwise direction. Okay, now ankle clockwise rotation. And ankles anti-clockwise rotation. And then toes crunching. Punch your toes. Okay. Now leave your leg and pedal your feet. So by these ways, நம்மளுடைய joints எல்லாம் வந்துட்டு relax பண்ணிக்கிறோம். Okay. Now we will do Surya Namaskar. Okay. Always stand on top of the mat. Okay. Palms in front of the chest. And let us chant. Om Suryaya Namaha. Inhale, Hatha Uttanasana. Exhale, bend forward, touch your toes to Pada Hastasana. Now inhale, right leg backward, Ashwa Sanchalanasana. Okay. And exhale, the other leg backward, Adho Mukha. Then inhale, come to the plank pose. Exhale, Ashtanga, knee, chest and chin should touch your mat. Inhale, scoop your body out to Bhujanga, lift till your navel point. And then tuck both your toes, come to Adho Mukha. And then inhale, right leg forward, Ashwa Sanchalanasana. And the other leg forward, Pada Hastasana. Inhale, raise your hands up to Hasta Uttanasana. Then exhale, Namaste. So right side நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இதே மாதிரி left side நம்ம பண்ணுவோம். Okay? Palms in front of the chest, Namaskara Mudra. Inhale, Hasta Uttanasana. Exhale, Pada Hastasana. Inhale, left leg backward, Ashwa Sanchalanasana. And the other leg backward, Adho Mukha. Inhale, Palakasana. Exhale, Ashtanga, knee, chest and chin on the mat. Inhale, scoop your body out to Bhujanga. Exhale, tuck both your toes to Adho Mukha. Inhale, left leg forward, Ashwa Sanchalanasana. And the other leg forward, Pada Hastasana. Inhale, raise your hands up to Hasta Uttanasana. And exhale, Namaste. So, இதுதான் traditional Surya Namaskar உடைய asanas variations. So, இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு minimum ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது 3 rounds பண்ணுங்க. And then போக போக வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 rounds or maximum 12 rounds வரைக்கும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சூரிய நமஸ்கார் பண்றதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பண்றதால நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும்.
இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நேச்சுரல் டீடாக்ஸ் தான் நமக்கு வந்து இந்த பாடியை கிளென்ஸ் பண்ணும் அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது. ஆக்சுவலி நம்ம டீடாக்ஸ் பண்றதுக்காக நிறைய டீடாக்ஸ் டீ ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம குடிக்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து நேச்சுரல் டீடாக்ஸ். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டர் ஒரு சிப் ஒன் ஆர் 2 கிளாஸஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 5 minutes கழிச்சு நீங்க இந்த சூரிய நமஸ்கார் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிப்பீங்க. ஓகேங்களா. இது ஆக்சுவலி வந்துட்டு சூரிய நமஸ்கார்ல என் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க அதை டெய்லி பேசிஸ்ல பண்ணும்போதுதான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நீங்க வந்து உணர்வீங்க. மினிமம் 3 months பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உங்களோட பாடியில ஹெல்த் இஷ்யூஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியும். உங்களோட ஹெல்த் ஓவரால் ஹெல்த்ல வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆல் த டே உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. டே பை டே நீங்க இதை பண்ணும்போது நிறைய டிஃபரன்சஸ் நீங்க வந்து உணர்ந்து பாப்பீங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப் இஸ் பிராணாயாமா. ஓகேங்களா. அந்த பிரீதிங் டெக்னிக் சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிராணாயாமம் சொல்லி தர போறேன். தட் இஸ் நாடி சோதனா, அதாவது அனுலோமா விலோமா பிராணாயாமம். சோ வாட் இஸ் நாடி? நாடினா சப்டில் எனர்ஜிஸ். நம்மளோட பாடியில நம்ம ஸ்பைனை சுத்தி சில எனர்ஜிஸ் இப்படி இன்டர்லாக்கிங் சிஸ்டமா இப்படி வந்து பின்னி பிணைஞ்சு நம்மளோட ஸ்பைனல் காலம்ல போய்கிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் இடா நாடி, பிங்களா நாடிங்கிறது வந்து இந்த மாதிரி இன்டர்லாக் சிஸ்டமா போயிட்டு இருக்கும். அண்ட் சுஷம்னா நாடிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஸ்பைனல் காலம்ல போகும். சோ இந்த மாதிரி 3 நாடிஸ் இருக்கு நம்மளோட ஸ்பைனல் காலம்ல. சோ இந்த நாடிஸ் எல்லாம் ஏதோ ஒரு ரீசனால நமக்கு வந்து பிளாக் ஆயிருக்கும். சோ எனர்ஜி நமக்கு பிளாக் ஆனதுனால நம்மளோட மூட் ஸ்விங்ஸ், ஆங்கர் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஹையர் ஆகும். சோ நம்ம எனர்ஜியை நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ், ஆங்கர் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. சோ லெஃப்ட் சைடு இஸ் ஆல்வேஸ் கோல்டு, ரைட் சைடு இஸ் ஆல்வேஸ் ஹாட். ஓகேங்களா. லெஃப்ட் சைடுல நம்ம இன்ஹேல் பண்ற எக்ஸேல் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் ஹெமிஸ்பியர் அது வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட் சைடு ஆஃப் த நோஸ்ல வந்து இன்ஹேல் பண்றது எக்ஸேல் பண்றது எல்லாமே லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் ஹெமிஸ்பியரை வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. சோ நாடி சோதனை பண்றதுக்கு நார்மலா வந்து சுகாசன்ல இப்படி உட்காந்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களால பத்மாசன்ல உட்கார முடிஞ்சா உட்காரலாம். இந்த லோட்டஸ் போஸ். ஓகேங்களா. உட்கார்ந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின் முத்ரா வச்சுக்கோங்க. அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் வச்சுக்கிறது பேரு சின் முத்ரா. அண்ட் தென் ரைட் ஹேண்ட்ல விஷ்ணு முத்ரா. விஷ்ணு முத்ரா மீன்ஸ் the second finger and the third finger வந்துட்டு தம்போட பேஸ்ல வந்து டச் பண்ணணும். அதர் 3 fingers வந்து பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். ஓகேங்களா. இந்த 3 fingers-ஆல தான் இந்த 2 நோஸோட நாஸ்ட்ரல்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். ஓகே. So normally first close your right nostril always and inhale through the left nostril. Inhale through left. Close your left nostril, open your right nostril and exhale through right. And then right nostril valiya again inhale பண்ணிட்டு, so close the right nostril, open your left nostril and exhale through right nostril. Sorry, left nostril. Okay, I'll explain you again. எப்பயுமே left side தான் start பண்ணணும். Inhale through left, exhale through right, again inhale through right and exhale through left. இது 1 ரவுண்ட். இந்த மாதிரி நம்ம 9 rounds ஆஃப் பிரீதிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் நாடி சோதனா பிராணாயாமா. இந்த 2 முத்ராவுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 முத்ராவுமே ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம 2 நாஸ்ட்ரில்ல உள்ள எனர்ஜியை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. So can we do it? Can you do it along with me? Yes. Now close your right nostril. Inhale through left. Close your left nostril. Open your right nostril and exhale through right. Now inhale through right. Close the right nostril and open your left nostril and exhale through left. So this is 1 round. இது 1 round complete பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி 9 rounds நம்ம பண்ணுவோம். சரிங்களா? Yes, come on. Do it. So inhale exhale பண்ணும்போது abdomen regionல உங்களோட focus இருக்கணும். எல்லா exhalation பண்ணும்போது உங்க abdomen வந்துட்டு
வெளியில வரணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸேல் பண்ணும்போது அப்டமன் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும். சோ தென் இந்த பிரீதிங் ப்ரொசீஜர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகே, பிராணாயாமா பண்ணும்போது ஆல்வேஸ் ஐஸ் க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க. So then you will get all the benefits out of it. Okay. So 9 rounds complete பண்ணதுக்கு அப்புறமா just close your eyes, open your palms facing the ceiling and observe the changes. உங்க பாடியில changes ஆனதை observe பண்ணுங்க. Now rub your palms, generate heat. Heated on a palms just placed on your eyes. Feel the warm sensation around your face. By looking through the gaps of the fingers, you can open your eyes with a bright and beautiful smile on your face. Good evening once again, everyone. So this is all about Surya Namaskar, other benefits and Pranayama. So without the doubts இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Any doubts? யாருக்காவது ஏதாவது பேச விருப்பம் இருந்ததுன்னா தாராளமா பேசலாம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம். நான் சங்கீதா மேம். சொல்லுங்க சங்கீதா மேம். எஸ் மேம். நான் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணேங்க மேம். ரொம்ப நல்லா இருக்கு. பட் ரீசன்ட் டேஸ் இப்ப நான் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா நீங்க சொன்னீங்க இடக்கலை சொல்லி கொடுத்தீங்க இன்னைக்கு. கண்டிப்பா டெய்லி அது பண்ணும்போது நல்ல ஒரு எனர்ஜி ஃபார்ம் வந்து வெளியில வந்து ஜெனரேட் ஆகுது. அது கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ 2 இது எப்ப வேணாலும் பண்ணலாங்களா இல்ல மார்னிங் டைம் மட்டும் தான் பண்ணணுமாங்க மேம்? எப்ப வேணா பண்ணலாம் மேம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா சாப்பிடுறதுக்கும் யோகா பண்றதுக்கும் தான் நம்ம டிஃபரன்ஸ் வேணும். சோ சாப்பிட்டீங்க அப்படின்னா 1.5 hours இருந்து மேக்ஸிமம் 2 hours கழிச்சுட்டு நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். ஓகே ஓகே. மோஸ்ட்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல பண்றதுல வந்து 100% பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆர் இன் பிட்வீன் ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock, அதாவது அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள பண்ணீங்கன்னா அந்த சூரிய நமஸ்காரத்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மார்னிங் நீங்க இந்த மாதிரி ஒரு சூரியன் படுற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து நமக்கு டெஃபிஷியன்சி இல்லாம நல்லா எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே, थैंक यू. சோ சூரிய நமஸ்கார் வந்து 1 or 2 daysல எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. நீங்க ஒரு சில மாசங்கள் செஞ்சாதான் அதோடைய டிஃபரன்சஸ் வந்து நிறைய தெரியும் அண்ட் பெனிஃபிட்ஸும் நிறைய நீங்க அனுபவிப்பீங்க. ஆமா, ஒரு 3 months தொடர்ந்து பண்ணணும் இல்லைங்களா? கண்டிப்பா மேம். 3 months கண்டினியூவா பண்ணீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க அடைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. ஆக்சுவலி கண்டிப்பா அது வந்து ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். 3 days பண்ணதே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். நல்ல எனர்ஜி இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல டைமே இல்லைங்களா? அப்புறம் அப்படியே விட்டாச்சு. பட் கண்டினியூ பண்றேன் மேம். थैंक यू so much. ஷூர் மேம், கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 10 minutes கிடைச்சா நமக்கு போதும். மார்னிங் வந்து ஏர்லி ஒரு 10 minutes பிஃபோரா எழுந்து நீங்க உங்களுக்காக இதை செஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பா மேம். இது ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸா இருந்தது, எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம். நன்றி. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? கேக்குதுங்களா? ஆக்சுவலா என் ஃபோன் சர்வர் ப்ராப்ளமா இருக்கு, கனெக்ட் பண்ணவே முடியல. ஓகே சார். ஆக்சுவலா அமேசிங்கான கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம் யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவா இருந்தது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. என்ன டவுட் இருக்கு? அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா இந்த பிராணாயாமம் கடைசியா செய்யணுமா? இந்த சூரிய நமஸ்கார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆமா செய்யணுமா? சார், எப்பயுமே ஆசனாக்கு அப்புறம் தான் பிராணாயாமங்கிறது பண்ணணும். டெஃபினட்டா சார். ஓகே. இந்த நாடி சோதனா பண்ணோம் இல்லைங்களா? எஸ் சார். நாடி சோதனா 9 டைம்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட்லி வந்து ரொம்ப ஸ்லோவா பண்றோம். அதுக்கப்புறமா பிராக்டிஸ் நல்லா ஆன உடனே இது வேகமா பண்ணலாமா இல்ல ஸ்லோவா தான் செய்யணுமா? பண்றதுல தான் சார் இதோட பெனிஃபிட்டே. நார்மலா இருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாவும் இல்ல ரொம்ப ஃபாஸ்டாவும் இல்லாம ஒரு மீடியமான ஒரு பிரீதிங் சீக்வன்ஸா இருக்கணும். சோ நார்மலா நம்ம மூச்சு விடுவோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ்ல தான் நம்ம போகணும். அது நம்ம ஃபாஸ்டனும் பண்ணக்கூடாது, ஸ்லோவும் பண்ணக்கூடாது. நம்மளோட நார்மல் பிரீதிங் சீக்வன்ஸ்ல போனாலே போதும் சார். ஓகேம்மா, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ராப்பரா நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், நன்றி. டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம். இது காலையில மட்டும்தான் செய்யணுங்களா, ஈவினிங்கும் செய்யலாமா? செய்யலாம் சார். மார்னிங் பண்றது வந்து 100% பெனிஃபிட்டா இருக்கும். எதுவுமே வந்து அதுவும் எம்டி ஸ்டொமக்ல. ஈவினிங் நீங்க சூரிய அஸ்தமனத்துக்குள்ள பண்ணலாம். லைக் 6 o'clock 6:30 நீங்க இதை பண்றது பெனிஃபிட். பட் சாப்பிட்டிருந்தீங்கன்னா 1.5 hours உங்களுக்கு கேப் இருக்கணும் இந்த யோகா, இந்த சூரிய நமஸ்கார் பண்றதுக்கு. அண்ட் இதை பண்ணதுக்கு அப்புறம் 15 minutesல நீங்க சாப்பிடலாம். ஓகேம்மா, தேங்க்ஸ். எஸ் சார். எப்பயுமே மார்னிங்ல எம்டி ஸ்டொமக்ல பண்றதுதான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு 100% பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முக்கியமா சூரிய நமஸ்கார். அண்ட் அதுவும் சூரியனை பார்த்த மாதிரி உங்களோட மொட்டை மாடியில அந்த மாதிரி வெளியில இடத்துல பண்ணீங்களா, அவுட்டோர்ல பண்ணீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் இன்னுமே ஹையரா இருக்கும். விட்டமின் டி வந்து நமக்கு அந்த ரேஸ்ல வந்து நம்ம பாடியில பாஸ் ஆகி நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது. உங்களுக்கு டைஜஷன் நல்லா இருக்கும் சூரியனை பார்த்து நம்ம பண்ணும்போது. சோ சூரிய பகவான் தான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நம்மளோட சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாடியே நார்மலா வந்து எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த வின்டர் டைம்ல சூரியனே வெளியில காட்டலன்னா எப்படி இருக்கும் உங்களோட பாடி? ஸோ ரொம்ப சோம்பேறியா இருப்போம் இல்லையா, லெத்தார்ஜிக்கா இருப்போம். ஸோ சூரியன் தான் நம்மளுடைய மெயின் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய பயிரெல்லாம் விளையறதுக்கு காரணமே நல்ல ஒரு சூரிய ஒளி தான். ஸோ அந்த பகவானுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துற மாதிரி ஒரு கிராட்டிடியூடா வந்துட்டு நம்ம இதை பண்ணறதும் ஒரு பெனிஃபிட் தான். அண்ட் நம்மளோட பாடிக்கும் அது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அருமை அருமை. எஸ், இந்த சூரிய நமஸ்கார் பண்றதோட இன்னொரு ஸ்பெஷல் பெனிஃபிட் சொல்றேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் இது சால்வ் பண்ணும். ஒரு சிலருக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதுவும் சரியாகும். ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், அதுவும் சரியாகும். ஒரு சிலருக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், அதுவும் சரியாகும். ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளா இருக்கும், கண்டிப்பா அதுவும் சரியாகும். சோ இப்ப டாக்டருக்கு நம்ம போனோம் கேட்கல, ஒரே ஒரு மெடிசன்ல ஏதாவது எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா சார் அப்படின்னா இந்த ஒரு மெடிசன் தான் அது, சூரிய நமஸ்கார். ஜஸ்ட் மினிமம் 6 rounds இருந்து மேக்ஸிமம் 12 rounds வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். ஸ்டார்டிங்ல பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 roundsல ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 week கழிச்சு 6 rounds போங்க. திருப்பி 1 week கழிச்சு 9 rounds ஆக்குங்க. another 1 week 1 monthல வந்து நீங்க தாராளமா 12 rounds நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 12 rounds பண்ணோம்னா ஒரு செட் ஆஃப் சூரிய நமஸ்கார்ல நம்ம 12 டைப் ஆஃப் ஆசனா பண்றோம். சோ நீங்க 10 வாட்டி பண்ணீங்கனாலே 120 ஆசனா ஒரு நாளைக்கு நீங்க பண்ணிருக்கிறதுக்கு சமானம். சோ இதை தவிர வேற பெஸ்ட் மெடிசன் வேற எதுவுமே இல்ல. அதுவும் ஏர்லி மார்னிங் நம்ம எம்டி ஸ்டமக்ல இதை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு நாளடைவுல தீர்வு கிடைக்கும். மினிமம் 3 monthsல இருந்து 6 monthsல டிஃபரன்சஸ்ல நீங்க நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்க பார்க்கலாம். சூப்பர், தேங்க் யூ so much. Thank you sir. So any other doubts? இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். இப்பதான் வந்து மேடம் வந்து ஆன்லைன்ல வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், டெய்லி கிளாஸஸ்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் மேடம் நான் லிங்க் பண்ணி கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 month நம்ம ஆப் லான்ச் பண்ணிடுவோம். அந்த ஆப்ல வந்து மேடம் வந்துருவாங்க. அப்போ வந்து ஆப்லேயே வந்து நம்ம கன்சல்டிங் வித் வந்து எப்படி சூரிய நமஸ்காரம் கிளாஸ்ல இருந்து எல்லாமே அதுல வரும். ஃபியூச்சர்ல வந்து நம்ம யோகா ரிலேட்டட் கிளாஸஸ் எல்லாமே அந்த ஆப்ல வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்றேன். ஸோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க.
10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, 10 பேருக்கு உதவி செய்யுங்க. இப்போ நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வந்து 10 பேருக்கு வந்து சொல்லி உதவி செய்யுங்க. அது செஞ்சாலே இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே தீர்வா இருக்கும். சோ நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம கேட்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு யோகான்றத வந்து நீங்க வாய் வார்த்தையா கேட்கறத விட அது செயல்முறையில எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும், இல்லை ரிசல்ட் இருக்கு. சும்மா பாக்குறோம் கேட்கிறோம் அதோட நிப்பாட்டிக்கிறோன்றது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம செய்யணும்ன்றது விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் நீங்க வந்து இல்ல கவர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்சதை நம்ம பினான்சியலா நம்ம ட்ரஸ்ட்டுக்கு பண்றதாலும் பண்ணலாம். இல்ல ஹெல்த்தியா நீங்க வந்து ஓகே இல்லைங்க சார் எனக்கு பண்ணலாம், இல்ல நான் வந்து கவனிக்கிறேன், 10 பேருக்கு உதவி செய்யறேன், இல்ல நான் வந்து சேனல்ல ஒரு பொறுப்பு, எதா இருந்தாலும் ஓகே. உங்களோட மனசுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க. ரெண்டாவது பப்ளிக் சர்வீஸ்ல முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ரன் பண்றதுக்கு கண்டிப்பா மோர் தென் வந்து டீம் வேணும். அந்த டீம் நீங்க வந்தீங்கன்னா பப்ளிக்ல இறங்கி சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா லதா மேடம்? ஆக்சுவலி சூரிய நமஸ்கார் வந்து எந்த ஏஜ் பீப்புள் வேணா பண்ணலாம். ஈவன் சின்ன பசங்களுக்கு கூட இதை நீங்க கத்துக் கொடுக்கலாம். அவங்களுக்கு பிற்காலத்துல எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாம இருப்பாங்க. நான் யார பார்த்தாலும் சரி, சின்ன பசங்க யாரு கிடைச்சாலும் சரி, சூரிய நமஸ்கார் பண்ணுங்க வாங்க, சூரிய நமஸ்கார் பண்ணுங்க வாங்கன்னு நான் யார பார்த்தாலும் கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது சூரிய நமஸ்கார் தான். சோ அதுல வந்துட்டு இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாதுங்க. அது நீங்க வந்து ஒரு சில வருஷங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்ல நமக்கு முட்டி வலி வரும், கை வலி வரும், ஷோல்டர் பெயின் வரும். ஸோ நீங்க இதை ஒரு சில வருஷங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த விதமான பெயினுமே நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரியான பெயின்ஸ் எதுவுமே நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது ஃப்ரம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யார் வேணா இந்த சூரிய நமஸ்கார் பண்ணலாம். ஸோ உங்களோட கிட்ஸுக்கும் இதை வந்து சொல்லிக் கொடுங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக் கொடுங்க. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கிறவங்க டவுட் பேசலாம், கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான டைம் தான் இது, நீங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லதா மேடம், சங்கீதா மேடம், உங்களுக்கு என்ன டவுட்? ஜெயராணி மேடம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் நீங்க டைம் ஒதுக்கி நம்மளுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த மாதிரி வந்து வேற வேற ஆசனாஸ் ரிலேட்டா நீங்க எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தீங்க மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச். சோ இதே மாதிரி ஃப்ளோல டெய்லியுமே பண்ணுங்க. ஒரு சின்ன ஜாயிண்ட் ரொட்டேஷன், எல்லா ஜாயிண்ட்ஸுக்குமே ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுங்க. எல்லா மசில்ஸையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் சூரிய நமஸ்கார் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டிஃப் ஜாயின்ஸோட நம்ம பண்ணும்போது ஏதாவது பிடிப்புகள் அந்த மாதிரி மசில் ஸ்பாம் அது மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன ஜாயிண்ட் ரொட்டேஷன் ஒரு 2 minutes 3 minutes பண்ணிட்டு அண்ட் தென் சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு ஒரு பிராணாயமோட ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேவே உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஓகே, நன்றி அனைவருக்கும், மிக மிக நன்றி. ஸோ இஃப் இன் கேஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சார் கிட்ட என்னோட நம்பர் வாங்கி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். சங்கீதா மேடம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க, ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுங்க. ஓகே ஓகே.